துண்டாடப்பட்ட தேசம், கொன்று குவிக்கப்பட்ட மக்கள், இத்தனை துயர்களுக்கு மத்தியிலும் ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்து விடாதா என காத்து கிடக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள். அவர்களுடைய கடைசி நம்பிக்கையையும் அசைத்து பார்த்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் சமீபத்திய அறிவிப்பு. கண்களில் பசியோடும் கைகளில் தட்டுகளோடும் உணவுக்கு ஓடித் திரிகிறார்கள் காசாவின் குழந்தைகள். 1-2 சுமார் 14,000 குழந்தைகள் பட்டினியில் இருப்பதாகவும், இன்னும் 48 மணி நேரங்களில் உணவு போய் சேரவில்லை என்றால் அவர்கள் இறக்க நேரிடும் எனவும் எச்சரித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் அவை. ஹமாஸின் மீதான தங்களது நடவடிக்கையை இப்படி பட்டினி படுகொலையில் வந்து நிறுத்தியுள்ளது இஸ்ரேல். மேற்கு கரை, கோலன் குன்றுகள், ஜெருசலேமின் கிழக்கு பகுதி என ஒரு காலத்தில் பாலஸ்தீன மக்களுக்கென இருந்த நிலப்பகுதி முழுவதும் இன்று இஸ்ரேலின் வசம் உள்ளது. எஞ்சியுள்ள ஒரே பகுதி காசா மட்டும்தான். வெறும் 41 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சின்னஞ்சிறிய பகுதியில் சுமார் 23 லட்சம் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காசாவின் நில மற்றும் வான்பரப்பை கட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேல் உணவுப் பொருட்கள் உள்ளே செல்வதற்கு தடை விதித்துள்ளது. கடைசியாக திங்கட்கிழமை 5 லாரிகளில் மட்டுமே உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் சென்றுள்ளது. மிகவும் சொற்ப மக்களுக்கு மட்டுமே இந்த உணவு போதுமானதாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான தலைவர் டாம் ஃபிளெட்ஜர் தெரிவித்துள்ளார். இந்த நிலை நீடித்தால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் 14,000 குழந்தைகள் பசியால் இறந்து விடுவார்கள். ஆகவே உலக நாடுகள் இந்த விஷயத்தில் காசாவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என ஃபிளெட்ஜர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதனிடையே பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகள் இஸ்ரேலின் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளன. இருப்பினும் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதே லட்சியம் என பேசியிருக்கிறார் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பி ஆயுதங்களை ஒப்படைத்து அதன் தலைவர்களை நாடு கடத்த ஒப்புக்கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சுமார் 250 இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக கடத்தப்பட்டனர். அவர்களை விடுவிப்பதற்கான எதிர் நடவடிக்கையாக கூறி காசாவுக்கான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வருகிறது. இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை மாற்ற இன்னும் சில நாட்கள் தாமதமானாலும் பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள், குழந்தைகள் பசியால் கொல்லப்படுவார்கள். அப்பாவி குழந்தைகளின் சடலங்கள் மீது அகண்ட இஸ்ரேலை கட்டமைக்கும் இந்த திட்டத்தில் நெதன்யாகு வெற்றி பெற்றால் அது நவீன நாகரீகம் கொண்ட சர்வதேச சமூகத்தின் பெரு வீழ்ச்சியாகவே வரலாற்றில் குறிப்பிடப்படும்.